Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல நம்ம WH family words அப்படினா WH question words தான் பார்க்க போறோம். எப்படி வந்து WH questions make பண்றது, how to make WH questions நம்ம பார்க்க போறோம். நீங்க இப்பதான் நம்ம சேனலை first time பார்க்கறீங்களா? Please subscribe the channel and keep supporting me. இந்த சேனலை subscribe பண்ண எல்லாருக்கும் ரொம்ப thanks. Without delay, let's get started. First word what. Whatனா என்ன? என்னன்னு அர்த்தம் தமிழ்ல. அதுல ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். What happened to you? அப்படின்னா உனக்கு என்ன நடந்தது? What happened to youனா உனக்கு என்ன நடந்தது? What is he doing? அப்படின்னா அவன் என்ன செய்கிறான்? What is he doingனா அவன் என்ன செய்கிறான்? Next one, what about? What aboutனா எதை பற்றின்னு அர்த்தம். What about are you talking? அதுக்கு என்ன தமிழ்ல நீங்கள் எதை பற்றி பேசுகிறீர்கள்? What aboutனா எதை பற்றி? What about are you talking? நீங்கள் எதை பற்றி பேசுகிறீர்கள்? Next one, what about did you ask? அப்படின்னா நீங்கள் எதை பற்றி கேட்டீர்கள்? What about did you ask? What aboutனா எதை பற்றி நீங்கள் கேட்டீர்கள்னு அர்த்தம். Next one, what time? What time did you come? நீ எத்தனை மணிக்கு வந்தாய்? What timeனா எத்தனை மணிக்குன்னு அர்த்தம். What time did you come? நீ எத்தனை மணிக்கு வந்தாய்? Next one, what time do you go to bed? நீ எத்தனை மணிக்கு உறங்க செல்கிறாய்? நீ எத்தனை மணிக்கு பெட்டுக்கு போவ? எத்தனை மணிக்கு தூங்க போவன்னு அர்த்தம். So what time did you come and what time did you go to bed? Next one, what if? அப்படின்னா என்றால் என்ன? இது நடந்தா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம questions கேட்போம் இல்லையா? அதுதான் what if. Examples பாருங்க. What if I don't come? அப்படின்னா நான் வராவிட்டால் என்ன? நான் வரலன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்பீங்களா? அதான் what if I don't come? நான் வராவிட்டால் என்ன? Next one, what if it happens? அப்படின்னா அது நடந்தால் என்ன? அதான் what ifனா அப்படி நடந்தா என்னன்னு அர்த்தம். So what if I don't come? நான் வராவிட்டால் என்ன? What if it happens? அப்படின்னா அது நடந்தால் என்னன்னு அர்த்தம். Next one, whichனா எந்த இல்லனா எதுன்னு கூட நம்ம சொல்லலாம். Which is your favorite color? உங்களுக்கு பிடித்த நிறம் எது? Next one, which fruit do you like? உனக்கு எந்த பழம் பிடிக்கும்? இங்க youன்றது refers singularly நம்ம சொல்லலாம், plurally சொல்லலாம். உனக்கு இல்ல உங்களுக்கு. Which fruit do you like? உனக்கு எந்த பழம் பிடிக்கும்? Next question word, which one? Which oneனா எந்த ஒன்று? Examples பாருங்க. Which one do you want to buy? நீங்கள் எதை வாங்க விரும்புகிறீர்கள்? எதை வந்து நீங்க வாங்குறீங்க? whichன்ற வேர்ட் வந்து எந்த இல்ல எதுன்னு அர்த்தம். which oneனா நீங்க பர்టిక్యులரா எதையோ மென்ஷன் பண்றீங்க. which one do you want to buy? நீங்கள் எதை வாங்க விரும்புகிறீர்கள்னு அர்த்தம். next question word, where. whereனா எங்கேன்னு அர்த்தம். where are you going? நீ எங்கே போகிறாய்? where are you goingனா நீ எங்க போகிறாய்னு அர்த்தம். where is the library? நூலகம் எங்கு உள்ளது? நூலகம் எங்கு உள்ளது? next one, whoனா யார்னு அர்த்தம். who has gone there? அப்படின்னா அங்கு சென்றவர் யார்? அங்க யார் போயிருக்காங்கன்னு நம்ம கேக்குறோம். who has gone there? next one, who's there inside the house? வீட்டிற்குள் யார் இருக்கிறார்கள்? வீட்டுக்குள்ள யார் இருக்காங்க நம்ம கேக்குறதுக்கு எப்படி சொல்லலாம்? who's there inside the house? next one, whomனா யாரைன்னு அர்த்தம். examples பாருங்க. whom is she talking? whom is she talking? அவள் யாரிடம் பேசுகிறாள்? அவ வந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். whom is she talking? next one, whom are you looking for? அப்படின்னா நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? looking forனாலே தேடுறதுன்னு அர்த்தம். finding, searchingன்னு அர்த்தம். whom are you looking for? நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? next question word, howனா எப்படின்னு அர்த்தம். how was your journey? அப்படின்னா உங்கள் பயணம் எப்படி இருந்தது? next one, how do you know her? அவளை உனக்கு எப்படி தெரியும்? அவளை வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்ன்றத எப்படி கேட்கலாம்? how do you know her? next one, how manyனா எத்தனைன்னு அர்த்தம். how many languages do you know? அப்படின்னா உங்களுக்கு எத்தனை மொழிகள் தெரியும்? next one, how many siblings do you have? உன் உடன்பிறப்புகள் எத்தனை பேர்? siblingsனா நம்மளோட கூட பிறந்தவங்க, brothers and sisters தான் நம்ம siblingsன்னு சொல்லுவோம்.
How many siblings do you have? உன் உடன்பிறப்புகள் எத்தனை பேர்? So how many na எத்தனைன்னு அர்த்தம். Next question word when. When na எப்பொழுதுன்னு அர்த்தம். Examples, when are you going to the temple? கோவிலுக்கு எப்பொழுது போகிறீர்கள்? கோவிலுக்கு நீங்க எப்ப போவீங்கன்றதை எப்படி சொல்லலாம்? When are you going to the temple? Next example, when will you come to my house? நீங்கள் எப்பொழுது என் வீட்டிற்கு வருவாய்? எப்போ நீங்க எங்க வீட்டுக்கு வருவீங்கன்றதை எப்படி சொல்லலாம்? When will you come to my house? So when na எப்பொழுதுன்னு அர்த்தம். Next question word why. Why na ஏன். Why is she crying? அவள் ஏன் அழுகிறாள்? Why is she crying? Why are you late? ஏன் தாமதமாக வந்தாய்? Why are you late? Next question word whose. Whose na யாருடையது, யாருடையன்னு அர்த்தம். Whose book is this? இது யாருடைய புத்தகம்? இது யாருடைய புக்ன்றதை எப்படி கேட்கலாம்? Whose book is this? Next one, whose umbrella do you take? நீங்கள் யாருடைய குடையை எடுக்கிறீர்கள்? Whose umbrella do you take? So next question word for whom அப்படின்னா யாருக்காகன்னு அர்த்தம். For whom are you doing? யாருக்காக செய்கிறீர்கள்? இதை வந்து நீங்க யாருக்காக செய்றீங்கன்னு கேட்கறதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? For whom are you doing? So இங்க question word வந்து for whom. Next question word how far. How far na எவ்வளவு தூரம்னு அர்த்தம். How far is your home from your office? உங்கள் அலுவலகத்திலிருந்து உங்கள் வீடு எவ்வளவு தொலைவில் உள்ளது? உங்களுடைய ஆபீஸ்ல இருந்து உங்களுடைய வீடு வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ், எவ்வளவு தூரம்னு கேக்குறீங்க. அதை இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலாம்? How far is your home from your office? Next question word what else அப்படின்னா வேறு என்னன்னு அர்த்தம். Let's see the example. What else would you like to do? அப்படின்னா வேறு என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? நீங்க வேற என்ன செய்யறதுக்கு விருப்பப்படுறீங்கன்னு கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி கேட்கணும்? What else would you like to do? இல்ல நம்ம என்ன question word பார்க்கறோம்? What else அப்படின்னா வேறு என்னன்னு அர்த்தம். Next word who else அப்படின்னா வேறு யாருன்னு அர்த்தம். Example, who else has gone with her? அவளுடன் வேறு யார் சென்றார்கள்? So அவங்களோட வேற யார் போயிருக்காங்கன்றது தான் இதுக்கு அர்த்தம். Who else னா வேறு யார். What else னா வேறு என்னன்னு அர்த்தம். Next question word where else அப்படின்னா வேறு எங்குன்னு அர்த்தம். Where else did you meet him? நீங்கள் அவரை வேறு எங்கு சந்தித்தீர்கள்? நீங்க யாரையோ ஒருத்தவங்களை மீட் பண்றீங்க, அவங்கள ஏற்கனவே ஆல்ரெடி வேற எங்கேயோ மீட் பண்ணியிருக்கீங்க. அதுதான் வேறு எங்கு சந்தித்தீர்கள். நீங்கள் அவரை வேறு எங்கு சந்தித்தீர்கள். Where else did you meet him? Next question word how else அப்படின்னா வேறு எப்படின்னு அர்த்தம். Example, how else would I tell you? வேறு எப்படி நான் உங்களுக்கு சொல்வேன். How else னா வேறு எப்படி. வேறு எப்படி நான் உங்களுக்கு சொல்லுவேன். எப்படி நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்வீங்க இல்லையா? அதான் how else would I tell you? வேறு எப்படி நான் உங்களுக்கு சொல்வேன். Next question word whom else அப்படின்னா வேறு யாருன்னு அர்த்தம். Whom else should I tell? வேறு யாரிடம் நான் சொல்ல வேண்டும். நான் வேற யார்கிட்ட இதை சொல்றதுன்னு சொல்வீங்க இல்லையா? அதுதான் இப்படி நம்ம சொல்லணும். Whom else should I tell? So my dear friends, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா WH question wordsம் பார்த்தோம். அதோட example sentencesம் பார்த்தோம். Especially for the beginnersக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel. Keep supporting me. Thank you friends.